இந்த ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட் வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 to 5 tablespoon ஆஃப் கீ. நான் வந்து ஜிஆர்பி பிராண்ட் யூஸ் பண்ணேன், நீங்கள் எனி பிராண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட நான் வந்து கார்டமம் சேர்த்துக்கிறேன். 2 கார்டமம், ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு இதோட கேஷ்யூ, 1/2 cup ஆஃப் கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நான் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஃபுல்லாக ப்ரௌன் ஆகணும்னு இல்லை, ரொம்ப லைட்டாக ப்ரௌன் ஆனால் போதும். இதுக்கு மேலே நம்ம வந்து கோக்னட் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ அப்பயும் ரோஸ்ட் பண்ணும்போது கடைசியில் வந்து இந்த கேஷ்யூ நட் வந்து டார்க்காக இருக்கக்கூடாது. ஸோ அதனால் இந்த கலர் சேஞ்ச் வரும்போதே உடனே நம்ம வந்து இதோட ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க கோக்னட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதையும் லோ ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ரைஸ் பலாடா மிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த ரைஸ் பலாடா வந்து டபுள் ஹார்ஸ் பிராண்டில் வாங்கியிருக்கேன். இது வந்து அப்ராக்சிமேட்லி இந்த பேக்கெட்டில் வந்து 200 grams இருக்கும். பட் இதில் நம்ம இந்த ரெசிபிக்கு நாம் 100 grams மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்க 100 grams வந்து இந்த ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க கோக்னட் அண்ட் கேஷ்யூ மிக்ஸோடு ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது 1 or 2 minutesக்கு அப்புறம் லைட்டாக சேஞ்ச் இருக்கும். இப்போ வந்து ஒரு 3 டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரைஸ் வந்து ஃபுல்லாக குக் ஆகணும். ஆல்ரெடி ரைஸ்னால உங்களுக்கு வந்து கொஞ்சமாக நல்லா திக்காயிரும் இந்த பாயசம். ஸோ அதனால் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மில்க் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாயில் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 minutesலேயே உங்களுக்கு வந்து திக்காயிரும். ஸோ இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து ஜாகரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து மெல்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், மண்ணெல்லாம் இல்லாமல். ஸோ இந்த மிக்ஸை வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து அப்ராக்சிமேட்லி நான் வந்து ஒரு 1 cup பக்கத்தில் வந்து ஜாகரி ஆட் பண்ணியிருக்கேன், மெல்டட் ஜாகரி. ஸோ மிக்ஸ் பண்ணோன்னே உங்களுக்கு நல்ல கலர் சேஞ்ச் வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்லோவாக கலர் சேஞ்ச் உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து ஜாகரி மிக்ஸ் பண்ணும்போது உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்வீட் நிறைய நல்லா சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப மைல்டு ஸ்வீட் தான் சாப்பிடுவோம். ஸோ அதனால் நான் மைல்டாக தான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பாயசம் சாப்பிடும்போது திகட்டாது. ஸோ அந்த மாதிரி வாட்டரையும் ஆட் பண்ணிவிட்டு வெல்லத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வெல்லமும் திக்காக இருக்கும், இது ரைஸில் வந்து குக் ஆனால இன்னும் திக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் இட்ஸ் மேரி ஷாப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். See you in the next video.